வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரேஷ் கேமிங். ஸோ மக்களே, அதாவது என்னென்ன ரேங்கிங் கொஞ்சம் மாறி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் ஆறாருங்க, கொஞ்சம் தான் நம்ம மாறி இருக்கு, எப்படி தான் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸில் ஆறாருங்க, செகண்ட் ப்ளேஸில் சிஎஸ்கே. ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் ஆறா, செகண்ட் ப்ளேஸில் கேகேஆருங்க, தேர்ட் ப்ளேஸ் சிஎஸ்கே, ஃபோர்த் ப்ளேஸில் ஜிடி, ஃபிஃப்த்து ப்ளேஸில் இதுங்க ஆர்சிபி. ஸோ சிக்ஸ்த்து ப்ளேஸில் டிசி, செவன்த்து ப்ளேஸில் எஸ்ஆர்ஹெச், எயித்து ப்ளேஸில் லக்னோ, நைன்த்து ப்ளேஸில் பஞ்சாப் கிங்ஸு, டென்த்து ப்ளேஸில் இவங்க எம்ஐ. கொஞ்சம் அந்த மாற்றங்கள் இருக்குது. ஓகே, நம்ம ஹெட்ஸுங்க. இன்றைக்கி சென்னைக்கும் டெல்லிக்கும் மேட்ச். ஹெட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சிஎஸ்கே சூஸ் ஃபார் ஃபஸ்ட்டு பவுலிங் இல்லைங்க, பேட்டிங்க. சிஎஸ்கே சூஸ் ஃபார் ஃபஸ்ட் பவுலிங். யார் வின் ஆவாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி சரியான ஒரு மேட்ச்சுங்க, வேறு லெவலான ஒரு மேட்ச். கான்வேயும் நம்மளோட தூபேயும் இறக்கிடலாங்க. கான்வேயும் தூபேயும் ஆடட்டும். ஃபஸ்ட்டு கான்வேங்க ஆடுறது. இன்றைக்கி யார் வின் ஆவாங்கன்னு பார்ப்போம், யாருக்கு லக் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலு ஒரு கிராண்டான ஒரு 4ல் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா செம்மையாக ஆடலாங்க சிஎஸ்கே. அது ஏன் தெரிலங்க, கொஞ்சம் ஆட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் மட்டும் சிஎஸ்கே வந்தாங்கன்னா செகண்ட் ப்ளேஸ் போயிடுவாங்க. கேகேஆர் வந்து இந்த ப்ளேஸ் போயிடுவாங்க, தேர்ட் ப்ளேஸ். நெக்ஸ்ட்டு யாருக்கும் மேட்ச்னா ஆர்சிபிக்கும் வர்சஸ் லாஸ்ட்டில் இருக்கிற எம்ஐக்கும் மேட்ச். ஸோ யார் வின் ஆவான்னு தெரியல, பார்ப்போம். ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. ஆர்சிபி 5th ப்ளேஸில், எம்ஐ லாஸ்ட் ப்ளேஸில். ஸோ ஆனால் எப்படி தான் தெரியல, பார்ப்போம். யார் வின் ஆவான்னு பார்ப்போம். அடிச்சிருக்காங்க அண்ட் கொஞ்சம் ரன்னு ஓடி இருக்காங்க. அண்ட் இது ஒரு பவுண்ட்ரி. எடுத்தோடனே 4 பொழந்துட்டுருக்காங்க. 4 பாலில் 4 4 அடிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு இதுங்க ரன்ஸுங்க. 5 பந்து. ஸோ இது ஒரு பவுண்ட்ரி. 5வது பந்து ஒரு 4ங்க. 20 ரன் இங்கே வந்துருச்சு. அடிச்சிருவாங்களா இந்த பால்? அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு கேட்ச் அவுட், கடைசி ஒரு விக்கெட்டு. ஸோ ஓகே, பரவாயில்ல. 20க்கு 1. ஓகே மக்களே, 20 ஒரு ஓவரில் 20 ரன்னு இது. ஸோ செகண்ட் யாருன்னா நம்ம தோனியை தாங்க இறக்குறோம். கான்வேயும் தூபேயும் தோனியும் களத்தில் இறங்கி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை. அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு அவுட்டு. யார் அவுட்டுன்னு தெரியல. தூபேங்க, சிவன் தூபே அவுட். ஸோ இப்போ ஜடேஜாவும் தோனியும் அடிப்பாங்களா? இப்போ ஜடேஜா தான் இவங்கங்க ஸ்ட்ரைக்கில் இருக்குது. ஜடேஜா அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு 4. இந்த பந்து ஒரு 4ல் போய் இருக்குது, 4ல் போய் முடிஞ்சிருக்குங்க இந்த பந்து. 24 ரன்னு. இன்னைக்கு இதாயிடுச்சு, கிளிச் ஆயிடுச்சு. ஸோ என்ன, நம்ம தான் வின் ஆகிருப்போம். அடிச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு ரன் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரே ரன் எடுத்திருக்காங்க. 2 runs எடுத்திருக்காங்க.
இப்போ யார் இருக்காங்கன்னா ஜடேஜா தான் இருக்காங்க. இல்லைங்க, இது ஒரு மிஸ்ஸு, சரியான ஒரு மிஸ் எடுத்திருக்காங்க. அண்டு சிஎஸ்கே லக்கு இருக்கான்னு தெரியல இந்த மேட்ச்சு. அப்படி சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா டிசி 6ங்க. டிசி எந்த பிளேஸில் வருவாங்கன்னா 33 ரன் டு வின். ஸோ இதில் டிசி ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இப்போது இந்த 6th பிளேஸ்லையா, அவங்க வந்து 5th பிளேஸ் வந்துடுவாங்க. நம்ம முதல் பால் 4 போட்டோம். இவன் ஸ்டொக் வைக்கிறான். தெரியல, பவுலிங் பொறுத்து தான் இருக்குது. ரன் மேட்ச்சு பவுல் பொறுத்து தான் இருக்குங்க. சிஎஸ்கே அந்த அளவுக்கு ஒரு பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் ஐ திங்க் ஒரு 2 விக்கெட்ஸ் கழிஞ்சு சிஎஸ்கே வந்து திருப்பி வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஜெயிப்பாங்களா தெரியல. போன மேட்ச்சில் ஆனால் தோற்றுட்டாங்கங்க, ஆர்ஆர் கூட தோற்றுட்டாங்க. ஸோ ஆர்ஆர் வந்து அந்த டைமில் ரொம்ப லெஜெண்டாக ஆடினாங்க ஆர்ஆர். ஸோ நெக்ஸ்ட் யாருக்கும் போட்டிங்கன்னா எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் தாங்க போட்டி. சரியான ஒரு போட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எம்ஐக்கு சூர்யா யாதவ் இன்னொன்று ஒரு கேட்ச் அவுட்டுங்க, 2 விக்கெட்டுங்க, 2 பால் 2 விக்கெட். ஓகே, சூரியகுமாரும் யாதவ் இருக்காங்க அண்ட் ரோஹித் சர்மா, ஹிட்மேன் இருக்காங்க ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருக்காங்க. அண்டு இது என்ன அவுட்டுங்க, நீ டிசி ஒரு டிசிஷன் தான், டிசி ஒரு டிசிஷன் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. ஜடேஜா பந்தை போடுறாங்க, ஆனால் இது ஒரு இதுதாங்க, ஹிட்டிங் தான், ஹிட்டிங்காக என்னன்னு தெரில, அவுட் சைட் ஆஃப்ங்க. ஸோ இன்லைன் ஹிட்டிங், ஆனால் நாட் அவுட், பரவாயில்ல. ஒரு ஓவரில் அவ்வளோ ரன் அடிக்கணும், ஒரு ஓவர் அவ்வளோ ரன் அடிக்கலாம் சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் பால், இதில் மிஸ் விட்டாங்கன்னா அவ்வளோதான், வெறும் ஒரே ரன் தான் எடுத்திருக்காங்க. ஆச்சாருங்க ஒரு ஷாட், 2 ரன்ங்க, தொடர்ந்து 2 ரன் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் ரன் அவுட் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஒரு மக்களே டோட்டல் 3 and 2 விக்கெட்ஸ். அண்ட் இந்த வாட்டி யாருன்னா இவரை இறக்கியிருக்கோம், யார் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி 30 ரன் எடுக்கணுங்க, 6 பாலில் தொடர்ந்து அவுட்டுங்க, ஒரு விக்கெட்டு. இன்னைக்கு சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி யாருக்கு லக்கு இருக்கு, அடிச்சிருக்காங்க ஸ்டொக்கு, ஆனால் இதெல்லாம் பத்தாதுங்க. இன்னும் முயற்சி எடுக்கணும் டிசி, அப்போ தான் இன்னைக்கு ஆவாங்க. 4 பால் தாங்க, நீ 4 பாலில் அவ்வளோ ரன் எடுக்கணும். யார் இருந்தாங்க இன்னைக்கு அடிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்டொக்கு அண்ட் இது ஒரு ரன்னுங்க, இது ஒரே ரன்னு தாங்க எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நீ தோற்றுருவாங்க. ஸோ நோ பால் வெயிடெலாம் போட்டால் தான் ஒரு லக்கு இருக்கணும். ஆனால் லக்குன்னு ஒன்று இல்லை, அங்கே எல்லாமே கரண்ட் பாலை தான் போட்டுட்ருக்காங்க. அண்ட் இதில் வேறு ஒரு விக்கெட்டு. ஸோ
வேறு டிசிஷன் இல்லை, ரிவ்யூ எடுக்கணுமா இல்லாட்டி இல்லையான்னு. ரிவ்யூ எடுத்திருக்காங்க டிசி. ஸோ பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக வருது. அண்ட் இது கரெக்டாக காலை தாங்க பட்டிருக்கேன். இது அவுட்டாக என்னன்னு தெரியல. இன் லைன் அண்ட் விக்கெட் ஹிட்டிங்க. இது ஒரு அவுட்டு, சரியான ஒரு அவுட்டு. இது ஏன் ரிவ்யூ எடுத்தாங்க தான் தெரியல. ரிவ்யூ தான் வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் 2 பாலில் அவ்வளோ ரன் அடிக்கவே முடியாது. 2 பாலில் 2 சிக்ஸ் அடிச்சா கூட அவுட்டு தாங்க. டிசி எப்படியும் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போட்டுட்ருக்காங்க பவுலிங். ஸோ இதில் வேறு ஒரு கேட்ச் அவுட்டு. ஏற்கனவே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. விக்கெட்டு சரியான விக்கெட்ஸு தான் போயிட்டுருக்கு. 10 தாண்ட மாட்டாங்க போல். 5 ரன்னு 5 விக்கெட்டு அவ்வளோதான் எடுத்துருக்காங்க. இது ஒரு நோ பாலா, இது ஒரு இது ஒரு அவுட்டு தான். இது இனிமேல் டிசியோட டிசிஷன். இது ஒரு ரிவ்யூவா? எப்படி அவுட் ஆகிட்டாங்க? இது ஏன் ரிவ்யூ எடுத்தானே? ரிவ்யூ எடுக்காத்தி என்ன? இப்போது என்னென்னா பந்து வருது, கரெக்டாக அங்கே தாங்க படுது. இந்த லைன் தான் நினைக்கிறேன். இந்த லைனா? ஆமாங்க, இந்த லைன் ஹிட்டிங். அவ்வளோதாங்க, விக்கெட். அவ்வளோதான். இந்த மேட்ச் சிஎஸ்கே வின் ஆயிட்டாங்க. அவ்வளோதாங்க. நான் கூட இந்த இதெல்லாம் அடிச்சிருவாங்க தான் நினச்சேன். ஆனால் வந்து 10 ரன்னு அதுவும் 6 ரன்னு கூட வரல. ஆனால் 6 விக்கெட்டு மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ சரியான ஒரு பேட்டிங் அண்ட் சரியான ஒரு பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே கரெக்டாக பண்ணனால சிஎஸ்கே 2வது பொசிஷன் போயிட்டாங்க. ஸோ அப்படியே இருக்கிற எஸ்ஆர்ஹெச், அதாவது டிசி 6th பிளேஸ்லேருந்து 7th பிளேஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் பொறுத்தவரை சந்திப்போம். பாய்.